Hi guys, I am Deepika, TEFL Certified English Trainer from Phoenix Academy. Welcome back to my channel. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணிடுவோம், பட் இன்டென்ஷனலா சில நேரத்துல பண்ண மாட்டோம். நமக்கே தெரியாம அந்த விஷயத்த நம்ம பண்ணியிருப்போம். இல்லை நான் தெரியாம பண்ணிட்டேன், அந்த இன்டென்ஷன்ல பண்ணல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்றதான் இன்னைக்கு லெசன்ல பார்க்க போறோம். லெட்ஸ் டைவ் இன்டு தி லெசன். இதுல பாருங்க, எல்லாத்துலயுமே நம்ம didn't அப்படின்னு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த இடத்துல நம்ம பாஸ்ட்ல didn't அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஆல்ரெடி நம்ம அந்த விஷயத்த பண்ணிட்டோம், நான் அந்த இன்டென்ஷன்ல பண்ணல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வேணும்னு நான் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம பாஸ்ட்ல didn't அப்படின்னு தான் யூஸ் பண்றோம். இப்போ சப்ஜெக்ட் நம்ம ஐயோ ஹீயோ ஷியோ நம்ம என்னவோ அதை நம்ம எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா didn't mean to, about to அப்படிங்கிற ஃப்ரேஸ் பார்க்கும் போதே பார்த்தோம், டூக்கு அடுத்து இங்கிலீஷ்ல நம்ம verb 1 தான் யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த இடத்துல நம்ம ஐஎன்ஜி இடி இதெல்லாம் யூஸ் பண்ணாம ஜஸ்ட் verb என்னவோ அதை அப்படியே யூஸ் பண்ணுவோம். வாக்னா வாக், இல்லை ரன் அப்படின்னா ரன், ஹர்ட் அப்படின்னா ஹர்ட் அப்படிங்கிற அந்த என்ன வேர்டோ அதை அப்படியே தான் யூஸ் பண்ணணும். யூ டோன்ட் நீட் டு ஆட் எனி எஸ் ஆட் பண்ண தேவையில்ல, ஐஎன்ஜியோ இடியோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ரா ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துலையும் பார்த்தோம் didn't ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இது முடிஞ்ச விஷயம் அப்படிங்கிறதுனால didn't அப்படின்றத யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் see the examples. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, I didn't mean to hurt you. ஸோ எல்லா இடத்துலையும் நமக்கு காமன் என்னன்னா ஐ டிடன்ட் மீன் டு அப்படின்றது காமனாக தான் இருக்கும். நான் அந்த இன்டென்ஷன்ல பண்ணலை அப்படிங்கிறதுக்கு ஐ டிடன்ட் மீன் டு யூஸ் பண்றோம். ஸோ இதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, யுவர் இன்டென்ஷன் வாஸ் நாட் தட், அது இல்லை அப்படிங்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வேணும்னே பண்ணல, யூ டென்ட் டூ தட் டெலிபரேட்லி அப்படிங்கிற இடத்துலையும் இந்த ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐ டென்ட் மீன் டு ஹர்ட் யூ அப்படின்னா, உங்களை ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த பண்ணல அப்படின்னு சொல்றோம். ஐ டென்ட் மீன் டு லை அபவுட் வாட் ஹேப்பன்ட். சில நேரத்துல நம்ம அங்க நடந்த விஷயங்களை இவங்க கிட்ட முழுசா நம்ம சொல்லாம இருப்போம். அதுக்கான இன்டென்ஷன் இவங்க கிட்ட மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க அப்படிங்கிறதுனாலதான் சொல்லலன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஐ டென்ட் மீன் டு லை அபவுட் வாட் ஹேப்பன்ட், அங்க நடந்த விஷயத்த பொய்யா உங்ககிட்ட கன்வே பண்ணணுன்றதுக்காக நான் அப்படி சொல்லல. ஐ டென்ட் மீன் டு காமனா வருது, லை அப்படின்னா பொய் சொல்றது, verb 1 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் ஐ டென்ட் மீன் டு கால் யூ சோ லேட். ஸோ லேட் அப்படின்னா ரொம்பவே லேட்டா கால் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய இன்டென்ஷன் இல்லை. And I didn't mean to cause trouble. Troubleனா என்னது? தொல்லை. உங்களுக்கு தொல்லை கொடுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல நான் பண்ணல அப்படின்னு சொல்றோம். ஸோ இது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம எவ்ரிடே லைஃப் யூஸ் பண்ணுவோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நம்ம பஸ்ல டிராவல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கூட்டமா இருக்கு அப்படின்னா தெரியாம நம்ம ஒருத்தர் மேல காலில் மிதிச்சிருவோம். அப்ப அந்த இடத்துல நம்ம இன்டென்ஷனலா அதை பண்ணல, தெரியாம கூட்டத்துல காலை மிதிச்சிருப்பீங்க. அப்ப நம்ம அங்க என்ன சொல்லலாம்? ஐ டென்ட் மீன் டு ஸ்டெப் ஆன் யுவர் லெக் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பெருசா கிராமர் ரூல்ஸ் இல்லாம டைரக்டா நீங்க எவ்ரிடே கான்வர்சேஷன்ல இன்க்ளூட் பண்ற மாதிரியான ஃப்ரேசஸ் தான் நம்ம இந்த எசென்ஷியல் இங்கிலீஷ் ஃப்ரேசஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கோம். அந்த எல்லா வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கும். யூ கேன் கோ ஆன் செக் தட். நவ் இட் இஸ் யுவர் டர்ன். இப்போ நான் 2 சென்டென்சஸ் சொல்ல போறேன். அதை நீங்க இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு காமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஐ வில் டெஃபினெட்லி கோ ஆன் செக் தட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களை சங்கடப்படுத்தணும்னு அப்படி செய்யலை. இந்த சங்கடப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதை வச்சு நீங்க didn't mean to ஓட ஆட் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். அண்ட் செகண்ட் சென்டென்ஸ், உங்களை திட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய இன்டென்ஷன் இல்லை. உங்களை திட்டணும் அப்படின்றது என்னுடைய இன்டென்ஷன் இல்லை அப்படின்றதையும் டிரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. If you are a new viewer, don't forget to subscribe and hit the bell icon as well so that you don't miss any of my new updates. See you next time.